ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராகி புட்டு தான். சத்தான ரெசிபி, செய்கிற நேரம் ரொம்ப குறைவுங்க. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து எடுக்கிறேன். நீங்கள் வந்து பொடி உப்பு போட்டு கலக்கிறனால கலக்கிக்கோங்க. நான் கல்லுப்பு வந்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி தெளித்து விட்டு தான் இந்த புட்டு வந்து ரெடி பண்ண போகிறேன். தண்ணி நல்லா தெளித்து விட்டு நம்ம வந்து அப்படியே பெசரி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு புட்டு பக்கத்துக்கு வந்துடுங்க. ஒட்டுக்கா மட்டும் ஊற்றாமல் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம புட்டுக்குள்ளாக தான் வேணும் அப்படின்லாம் இல்லைங்க. தேங்காய் தொட்டி இருந்தனாலும் இந்த புட்டு வந்து நம்ம செய்யலாம். டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் இட்லி பாத்திரத்தில் துணியை விரிச்சுட்டு கூட நம்ம வந்து இந்த புட்டு வந்து செய்யலாங்க. அதனால் புட்டுக்குள்ளாக வேணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போது நமக்கு இன்னுமே தண்ணி வந்து தேவைப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து கலந்துக்கிட்டே வரலாங்க. ராகியில் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அதில் இருக்க சத்துக்கள் வந்து ஏராளங்க. இரும்பு சத்து, கால்சியம் வந்து நிரம்பி இருக்குது. ஏதாவது 1-2 கட்டி இருந்ததுனாலும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து உடச்சி விட்டுக்கோங்க. நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுனால டைஜஷன் பிரச்சனைலாம் இருக்காதுங்க. இப்போது பிடிக்க வருது, உடைச்சா உடையுதுங்க. நமக்கு புட்டு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து இதை வேக வச்சுக்கலாங்க. இட்லி பாத்திரமோ ஸ்டீமரோ அதில் வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவை வந்து அப்படியே இதில் வந்து வச்சிடலாங்க. இது வேகறதுக்கு வந்து 10-15 நிமிஷம் ஆகுங்க. நம்ம மிதமான தீயில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ 15 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. ராகியும் வெந்துருச்சுங்க. உருட்டி பாருங்கள். உருளை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ராகி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இனி வந்து இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாங்க. இதை வந்து நம்ம கார புட்டாவோ இல்லை ஸ்வீட் புட்டா எப்படி வேணாலும் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பரப்பிட்டு லேசாக உடச்சி விட்டுக்கலாங்க. இது கூட வந்து தேங்காய் துருவல் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுத்து பொடிச்ச வேர்க்கடலை சேர்த்தி பாருங்கள். இந்த ராகி கூடையும் இந்த தேங்காய் கூடையும் சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு ருசியாக இருக்கும். இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இனிப்பு வந்து நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக நமக்கு வந்து ராகி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.